பூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சைக்கிள் பாருங்கள் அப்படின்னு இருக்குன்னு அந்த சைக்கிள் வந்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணோம். அமௌண்ட்டு பே பண்ணோன்னு நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பராக ஓட்டுது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது பென்ஸ் கார். அடுத்த ஒரு பென்ஸ் நிற்கிது பாருங்கள். சும்மா மாடு மாதிரி நிற்கிது வண்டி. BMW எப்படி நிற்கிது பாருங்க. BMW கார் எல்லாம் ஹைபர் லூலு மார்க்கெட்டோட சேர்ந்தது. வேறு லெவலில் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் விவோ சர்வீஸ் சென்டர் இருக்குது. மொபைல் சர்வீஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். விவோ சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அலாவுதீன் அற்புத விளக்கு நல்லா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பாடு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே நாசர் ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் கடை சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது கடை. அப்படியே உள்ளே போகிறோம். உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வர்றது. சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்குறோம். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு ஆகட்டும். இன்றைக்கி இப்படி பிடிச்சிட வேண்டியது. ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். டன்டன் இன்றைக்கி ஒரு பிடி. பூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. சைக்கிள் பாருங்கள் அப்படின்னு இருக்குன்னு அந்த சைக்கிள் வந்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணோம். அமௌண்ட்டு பே பண்ணோன்னு நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். ஒரு QR கோடு மாதிரி இருக்குங்க. அந்த QR கோடு காட்டணும். நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். இதுவரையா இதுதான் அந்த ஸ்கேனர் தெரியுதுங்களா? அந்த ஸ்கேனர் நமக்கு அமௌண்ட்டு கட்டணும்னா எடுத்து நம்ம சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கலாம். சைக்கிள் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. உட்கார கூடார மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனிங் மஸ்ட்டுன்னே சொல்லலாம். எல்லா பக்கமும் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. பில்டிங் தாங்க காசு. தக்காளி பில்டிங் எப்படி கட்டினாலும் ரொம்ப அருமையாக இருக்குது. பில்டிங் தாறு மாதிரி இருக்கு. இதாங்க அண்டர் கிரவுண்டு. இதில் இறங்கி பாருங்கள் ஸ்டெப் படி இருக்குது. இதில் இறங்கி நம்ம நேராக அண்டர் கிரவுண்டு உள்ளே போய் அந்த கார் பார்க்கிங்லாம் நிற்க பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு நம்ம வெளியேறி வர்றது. எப்படி பண்ணிட்டு அண்டர் கிரவுண்டு. ஆனால் எங்களுக்கு சிக்னல் இருக்குது. அதனால் சிக்னல் தாண்டி நாங்கள் போக போகிறோம். அண்டர் கிரவுண்டு போகல. ரொம்ப ஆழம் போகும். கீழே இறங்கி போகணும். ரிஸ்க்கு. நம்ம சிக்னல் தாண்டி போய்ட்டா போயிடலாம் ரிஸ்க்குன்னு. இந்த அண்டர் கிரவுண்டில் பாருங்கள் அருவிலாம் நல்லா சூப்பராக ஓட்டுது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் பூச்செல்லாம் அப்படி அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பூச்செடிலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்கண்ணா. சிக்னலுக்காக வெயிட் பண்ணோம். ஓப்பன் பண்ணிட்டானுங்க. அடுத்த ஒரு சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்குறோம். இது ஒரு பார்க்குங்க. எல்லாம் வந்து சண்டே சாட்டர்டே லீவுனா வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் மாதிரி வந்து எல்லாம் குக்கிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே போவாங்க. இன்னும் உள்ளே போனால் சூப்பராக இருக்கும் பார்க்கிங் ஏரியா. ஆனால் உள்ளே போதைக்கு போகல. நாங்கள் அப்படியே நேராக நடக்க ஆரம்பிக்கிறோம் வீட்டுக்கு. காமிச்சு மந்தியில் ஆப்போசிட்டில் அந்த அண்டர் கிரவுண்ட் ஏறி இந்த அண்டர் கிரவுண்டுக்கு வருதுங்க. இது மாதிரி இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. அதில் ஏறி ஸ்டெப் அடி ஏறி அப்படியே நம்ம மேலே வந்துடலாம். இந்த பக்கம் நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். சைக்கிள் எல்லா பக்கமும் நிப்பாட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கிள் நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி. பாருங்க பென்ஸு காரை பாருங்கள். செம்மையாக இருக்குது பென்ஸ் கார். அடுத்த ஒரு பென்ஸ் நிற்கிது பாருங்கள். சும்மா மாடு மாதிரி நிற்கிது வண்டி. BMW இப்போ நிற்கிது பாருங்க. BMW கார். ரிச்சான கார்லாம் அசால்ட்டாக நிற்கிங்க. அசால்ட்டாக பார்க்கலாம். BMW பென்ஸு ரோஸ் ஆயில்ஸு அசால்ட்டாக நிற்கிது ரிச்சான கார்லாம். போகிற வழியில் நினைச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க தான் முடியாது. அட்லீஸ்ட் பார்க்குறதுக்காக நம்ம பாக்கியாக இருக்குல்ல. இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே விளாண்டுக்கலாம்.
எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி குட்டி பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்த சிக்னல் போட்டாங்க. சிக்னலுக்காக வெயிட்டிங். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாம் ஹைபர் லூலு மார்க்கெட்டோட சேர்ந்தது. வேறு லெவலில் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வேற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவு சூப்பராக இருக்கும் பில்டிங்ஸ்லாம். பாருங்கள் விவோ சர்வீஸ் சென்டர் இருக்குது. மொபைல் சர்வீஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். விவோ சர்வீஸ் சென்டர் பாருங்கள். ஃபுல்லாக சைக்கிள். நமக்கு எந்தெந்த சைக்கிள் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்க அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அலாவுதீன் அற்புத விளக்கு. நல்லா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு செம்மையாக இருக்குது. செதுக்கி இருக்காங்க. கொத்தனார் ரேட்டு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த உருண்டை பில்டிங் இருக்குது பாருங்கள். இது நேராக போனால் நம்ம வீடியோ நோக்கி போயிடலாம். சூப்பராக இருக்குது. மணிக்கு 7:30 ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னும் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. இருட்டே கொஞ்சம் கூட இறங்கலை. ஆனால் மைனிங் இங்கே வந்து 7:30 ஈவினிங்கு. சூப்பராக இருக்கு பாருங்க தெரியும். இதில் என்ன இது ஆக்சுவலி ஒரு பார்க் மாதிரியா? காலைல வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பில்டிங்ஸ்லாம். இப்போ தாங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிக்கும். அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இருட்டாக ஆரம்பிக்குது. ஸ்க்ரீன் பிள்ளைலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிள்ளை வேறு லெவலில் இருக்குங்க. அப்படின்னு நடக்க ஆரம்பிப்போம். பாருங்கள் பேரிச்சம்பழம் பாருங்கள் இப்படி கட்டி அழகாக தொங்க விட்ருக்கானுங்க. சூப்பராக இருக்குது பேரிச்சம்பழம்லாம். எப்படி தொங்க விட்ருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்குங்க. அப்பா எவ்வளோ தூரம் இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. இதாங்க நல்ல பயமாக இருக்குது. இது 3D டிவிங்க. சூப்பராக இருக்கும் இந்த டிவி. ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பஸ்ஸை பாருங்க. ட்ரிபிள் பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நடக்க ஆரம்பிக்கிறேன். நைட்டு 7:45 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக ஆரம்பிச்சிருக்குது. நைட்டு 7:30 ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குங்க ஏரியா எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டோம். நமக்கு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் கலர் கலராக ஹைட் ஏரியா. இந்த பிரிட்ஜு நம்ம ஏறி போகணும்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு போகிற டைம் இல்லை. நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் இருந்தாலும் காட்டுறேன் வீடியோவில். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு தடவை போகிறப்ப வேணால் வீடியோ போடுறேன் இந்த பிரிட்ஜுக்கு. நாளைக்கு இந்த கடைக்கு வேணால் வந்து ரிவ்யூ போடலாங்க. மேக்ஸ் ஷாப்னு ஒரு கடை ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். நாளைக்கு இங்கே வேணால் வந்து ரிவ்யூ போடலாம். பார்க்கிங் ஏரியா வந்துட்டாங்க. நான் நடந்து வர பார்க்கிங் ஏரியா அதுதான். போன வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த ஏரியா தான் நான் நடந்து வரது. இந்த ஏரியா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே நான் நடந்து வரதை காமிச்சிருப்பேன். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் நடந்துருக்கோம்னு பாருங்கள். வாக்கிங் ஏரியா பாருங்கள். சைக்கிள் நின்று இந்த இடத்துல ஒரு 4 சைக்கிள் நிற்கும். ஆனால் இப்போ ஒரு சைக்கிள் தான் நிற்கிது. எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். சிக்னல்கிட்ட வந்துட்டாங்க. இந்த வாக்கிங் ஏரியா சொன்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வாக்கிங் ஏரியா. இந்த ஏரியா முடிச்சு பக்கத்தில் வரும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். சிக்னல் போட்டாங்க. வெயிட் பண்ணணும். சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடந்து போயிருக்கிறோம். பழைய வீடியோவில் காமிச்சிட்டு பாருங்கள். வீடு பக்கத்தில் வந்துட்டாங்க. பில்டிங் வந்துட்டோம். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்க போகலாம். ஏன்னா இன்றைக்கி நைட் வந்து கடையில் தான் ஃபுட்டு வாங்குறது. அப்படியே வீடியோ போடுவோம். அப்பா உள்ளே உடனே ஏசி எப்படி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வீடியோ போடுறேங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பாடு கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே நாசர் ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவை காமிச்சிருக்கேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே அப்படியே போய் பார்ப்போம். ஃபுட்டு வரவும் நல்லாயிருக்கும் நாசர் ரெஸ்டாரண்ட்டில். போகலாம். போயிட்டுருக்கோம் பாருங்கள். நாசர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை பாருங்கள். அதாங்க அந்த கடை நாசர்.
நாசா ரெஸ்டாரண்ட். வேறுங்க தாங்க அந்த கடை, நாசா ரெஸ்டாரண்ட். கடை சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது கடை. அப்படியே உள்ளே போகலாம். உள்ள என்ட்ரன்ஸில் வரும். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம். நல்லா க்ளீனிங்காக சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்குறோம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு ஆகட்டும், இன்றைக்கி இப்படி பிடிச்ச வேண்டியது சாப்பிட்டு எப்படின்னு ரிவ்யூ கொடுக்குறோம். வெயிட்டிங். ஆனால் இங்கே அரபியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் இந்த அரபி கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு. இதை சாப்பிட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க. பெப்பர் போட்டு சாப்பிட போகிறோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். டன்டன். இன்றைக்கி ஒரு பிடி வேறு லெவலில் இருக்க போகுது. க்ரில்லு, தயிர் பச்சடி, மைனஸு, வெங்காயம், சிக்கன் பிரியாணி, பப்படம், கிரேவி, வெஜிடபிள்ஸ், சிக்கன் க்ரில்லு, மைனஸ் கடலை சட்னி மைனஸ் கொடுத்துருக்கானுங்க, க்ரில்லு கொடுத்துருக்கானுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ. ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் வந்துருச்சுங்க. எப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம். அதாவது லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. லெக்கு ஃபஸ்ட் கிளாஸ், வேறு லெவலு. முந்திரி அருமையாக இருக்குங்க. அடுத்து ரொட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, க்ரில்லில் ரொட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டியோட க்ரில்லை வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. கடலை சட்னி சாப்பிடுவோம். எப்படி இருக்கும்? கடலை சட்னி மைனஸ் சாப்பிட்றேன். ஃபஸ்ட் கிளாஸு. இது அடிச்சுக்க எதுவுமே இல்லை. பொட்டேட்டோ சிப்ஸ் சூப்பர், செம்ம. எனக்கு பிடிச்ச க்ரில்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரில் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. க்ரில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்க, 1000 ரூபா பஸ்ஸுக்கு சாப்பிட்டு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். எனக்கு ஒரு பிடிச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் பிடிச்சிட்டோம். ஒரு அளவு முடிஞ்சிச்சு. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் வேலையாச்சு. பில்லு எவ்வளோ வரும்ல, பில்லை காட்டுறேன். 54 வந்துருச்சுங்க. 54 கிராம்ஸ். மொத்தம் 54 ஏடி வந்துருச்சுங்க. செம்ம தீனி. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே ரூம் கிளம்பாடி தான். இந்த ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடணும். நடந்து காலைல வலிக்குது பயங்கரமாக. பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். அவ்வளோ இதோட இந்த விளாகை முடிச்சுடுவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.